இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஐபிஓ ஜூனிப்பர் கிரீன் எனர்ஜி ஐபிஓ. ஸோ இந்த ஐபிஓக்கு என்ன மாதிரி டிமாண்ட் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த ஐபிஓட அனாலிசிஸ் பார்க்கும்போது இதில் அப்ளை பண்ணலாமா வேணாமா, லாங் டேர்மா ஷார்ட் டேர்மாங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிடும். அண்ட் பாஸ்ட்டாக நீங்கள் அப்ளை பண்ண ஐபிஓ ஏதாவது உங்களுக்கு அலர்ட் ஆச்சா இல்லையாங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ எனக்கு இது வரைக்கும் எதுவுமே அலர்ட் ஆகலை. ஸோ உங்களுக்காவது அலர்ட் ஆகுதா அப்படிங்கிற ஒரு நியூஸை கேட்டு சந்தோஷப்படணும் இல்லையா? ஸோ அதனால் கண்டிப்பாக சொல்லுங்கள். அண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக்கும் பண்ணுங்கள். அண்ட் வீடியோக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆர் டேர்ம் இன்சூரன்ஸ் போடணும், ஆனால் ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லை, எப்படி பண்ணுறதுன்னு தெரியலை, ஸோ அதில் இருக்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பற்றி எங்களுக்கு புரியலை அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட கூகுள் ஃபார்ம் லிங்க்கு கொடுத்துருப்பேன். ஸோ அதை ஃபில் பண்ணிங்கன்னா நானே பர்சனலாக உங்களை ரீச் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் 4+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கான பெஸ்ட் அட்வைஸை நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இப்போ வீடியோக்குள்ளாடி போயிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஐபிஓவோட டீட்டெயில்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி இவங்க எப்படி சம்பாதிக்கிறாங்க அதை நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணலாம். ஸோ இவங்கள ஒரு இண்டிபெண்ட் பவர் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பவர் ப்ரொடியூசர்னாலே பேரில் இருக்குது. ஸோ இவங்க வந்து எலக்ட்ரிசிட்டி மேனுஃபேக்சரிங், அதாவது ப்ரொடியூஸ் பண்ணி சப்ளை பண்ணுற ஒரு கம்பெனி, ஓகேங்களா? ஸோ இதை வந்து யார் பேக் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஏடி கேபிட்டல் குரூப்பும் விட்டால் குரூப்பும். ஸோ இவங்களோட மாடல் என்னென்னு பார்த்தீங்கன்னா பில்ட் ஓன் ஆப்ரேட்டர். அதாவது இவங்களே ஒரு லேண்டை பார்ப்பாங்க, அந்த லேண்டில் பவர் ப்ரொடக்ஷனுக்கு ஏதாவது பில்ட் பண்ணுவாங்க, அது மூலமாக பவர் சப்ளை பண்ணுவாங்க. ஸோ இதான் இவங்களோட மாடல். ஸோ இந்த மாடல் மூலமாக எப்படி இவங்க ஏர்ன் பண்ணுறாங்க, எப்படி இவங்களுக்கு காசு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இவங்க ஒரு லேண்டை பார்ப்பாங்க. அந்த லேண்டில் வந்து இவங்களே இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் பண்ணுவாங்க. அதாவது சோலார் விண்ட் ஹைப்ரிட் சிஸ்டம் தான் இவங்க பண்ணுறது. ஸோ அதை பில்டு பண்ணிட்டாங்கன்னா சோலார்லேருந்து அவங்களுக்கு பவர் வரும், விண்ட்லேருந்தும் பவர் வரும். ஸோ அதை அப்படியே டைரெக்டாக வந்து கவர்மெண்ட்டுக்கு செல் பண்ணிடுவாங்க. ஸோ கவர்மெண்ட்டுக்கு எப்படின்னா டெண்டர் மூலமாக செல் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு டெண்டருக்கும் ₹5 ₹6 பர் யூனிட் அப்படிங்கிற மாதிரி ஒரு லாங் டேர்ம் கான்ட்ராக்டே போட்டுருவாங்க, 25 வருஷம் மாதிரி, ஓகேங்களா? ஸோ அப்படிங்கிறப்ப 25 வருஷத்துக்கு எந்த ஒரு கவலையும் இல்லாமல் இவங்களுக்கு கண்டினியூஸாக அதுலேருந்து இன்கம் வந்துக்கிட்டே இருக்கும், ஓகேங்களா? பட் இவங்க எதில் அதிகமாக சம்பாதிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் கான்ட்ராக்ட்ஸ். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீக் ஹவர்ஸில் டக்குன்னு நமக்கு பவர் சப்ளை தேவைப்படுங்கிறப்ப கவர்மெண்ட் வந்து டக்குன்னு ரீச் பண்ணுவாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப இவங்க வந்து இஷ்டத்துக்கு ஒரு சார்ஜ் வச்சு அதை கவர்மெண்ட்டுக்கு செல் பண்ணுவாங்க. ஸோ இதான் வந்து இவங்க அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு ரூட், ஓகேங்களா? ஸோ நம்ம தமிழ்நாட்டில் கூட அந்த இபியில் ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்ணுறப்ப இந்த விஷயத்தை பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ எக்ஸாக்டாக எனக்கு இது அதோட கனெக்ட் ஆச்சு. ஸோ இந்த ஐபிஓ பற்றி பார்த்துடலாம். ஸோ இந்த ஐபிஓவில் 1800 கோடிக்கான ஐபிஓவில் தான் வராங்க. ஸோ ப்ரொமோட்டர்ஸ் வந்து எந்த ஒரு ஸ்டேக்கையும் விற்கலை, ஆஃபர் ஃபார் சேலே கிடையாது, எல்லாமே ஃப்ரெஷ் இஷ்யூ தான், புதுசாக இஷ்யூ பண்ணுற ஷேர்ஸ். அண்ட் ப்ரைஸ் பேண்ட் பார்த்திங்கன்னா $214 $225 வச்சுருக்காங்க. அண்ட் இது எதுக்காக இதில் இருக்கிற 1400 கோடியை யூஸ் பண்ண போகிறாங்கன்னா டைரெக்டாக கடனை அடைக்க யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அது எதனாலன்னு வீடியோக்குள்ளாடி போகிறப்ப உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ இவங்களோட பிஸ்னஸ் மாடலை ஒரு வாட்டி பார்த்துடலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டே பேசின மாதிரி தான் இவங்க ஒரு லேண்டை வச்சு அது மூலமாக பவர் ப்ரொடியூஸ் பண்ணி சப்ளை பண்ணுறாங்க. ஸோ அந்த லேண்டு பார்த்திங்கன்னா 12,000 ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட் வச்சுருக்காங்க. அதில் வந்து 300 விண்ட் லொக்கேஷன்ஸும் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஒரு பெரிய லீடர்னே சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான மோட். நேற்றைக்கு கூட அந்த வீடியோவில் அந்த மோட்டுங்கிற எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி இவங்களுக்கு இது ஒரு மோட்டாக இருக்குது. அண்டு காம்ப்ளெக்ஸ் பிட்டிங். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களோட விண்ட் சோலார் ஹைப்ரிட் சிஸ்டம்ங்கிறது கொஞ்சம் அட்வான்ஸான சிஸ்டம். ஏன்னா இப்போ ஒரு பகல் டைமில் நம்மளால் சோலாரை ஜென்ரேட் பண்ண முடியும், சன்லேருந்து ஒரு பவரை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஆனால் நைட் டைமில் கண்டிப்பாக முடியாது இல்லையா? ஸோ அதுக்கான ஸ்பெஷல் சிஸ்டம்ஸ் இவங்க வச்சுருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக விண்டும் சோலாரும் மிக்ஸ் பண்ணுறப்ப நைட் டைமில் விண்டு மூலமாக ஒரு பவர் அவங்களுக்கு வந்துட்டுருக்கும், டே டைமில் சோலார் மூலமாக பவர் வந்துட்டுருக்கும். ஸோ அது வந்து ஒரு அட்வான்ஸான ஒரு விஷயமாக வச்சுட்ருக்காங்க. அதே மாதிரி அது ஒரு ஸ்பேஸ் எஃபிஷியன்ஸ் கூட. ஒரே ஏரியாவில் விண்டு பவரும் வைக்கலாம், ப்ளஸ் சோலார் பேனல்ஸையும் தரையில் அடுக்கி வச்சிடலாம். ஸோ இது வந்து அவங்களுக்கு காஸ்ட் எஃபிஷியன்ஸ் கூட அதிகமான ரிசல்ட்டை அவங்களுக்கு கொடுக்குது. அதை தாண்டி இவங்க டெண்டர் எடுக்கிறதுல கூட நல்லாவே சக்ஸஸ் ரேட் வச்சுருக்காங்க, நல்லாவே டெண்டர் பிடிக்கிறதுலையும் ஒரு ஜித்தாக இருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேர்ட் பார்ட்டி இபிசி. ஸோ அது என்னென்னா
நம்ம ஃபர்ஸ்ட்டே பார்த்தது தான். இவங்களே ஓனா என்ஜினியரிங் ஒர்க், அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது இந்த சோலார் பிளான்ட்ட ரெடிமேடா மேக் பண்ணுறதா இருக்கட்டும், அண்ட் இதில் விண்ட் பவர் சிஸ்டத்தை அவங்களே பில்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாம் இவங்க ஓனாக பண்ணுறாங்க. லேண்டையும் இவங்க ஓனாக வாங்குறாங்க. அண்டு இதை ஆப்ரேட் பண்ணுறதும் இவங்களே தான் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து மற்ற கம்பெனிஸ் எல்லாம் எப்படின்னா தேர்ட் பார்ட்டி மூலமாக பண்ணி வேறு யாருக்காவது கான்ட்ராக்ட் கொடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவாங்க, வேறு யார்கிட்ட கான்ட்ராக்ட் கொடுத்து அதை ஆப்ரேட் பண்ணுவாங்க, மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வேறு வெளியே கொடுக்குறதுனால அவங்களுக்கு ஆப்ரேட்டிங் காஸ்ட்டுங்கிறது அதிகமாக இருக்கும். பட் இவங்களுக்கு அப்படி கிடையாது. இவங்களே ஓனாக இது எல்லாமே பண்ணுறதுனால இவங்களுக்கு அது மார்ஜினில் ஒரு பூஸ்ட்டை கொடுக்குது. ஓகேங்களா? இவங்களோட மேஜர் ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 147 நாள் முன்னாடியே இவங்க எல்லா ப்ராஜெக்ட்டையும் பண்ணி முடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் இருக்குது. ஸோ இவங்க வந்து டாப் 10 லார்ஜஸ்ட் ரினியூவபிள் இண்டிபெண்ட் பவர் ப்ரொடியூசிங் கம்பெனியில் இவங்களும் ஒன்று இந்தியாவில். அண்டு டோட்டலாக எவ்வளோ இவங்களால் ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்னா 10,647 மெகாவாட் பீக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு என்ன அர்த்தம்னா பேட்ரி சேவிங் பவர்ஸை தான் பீக் பவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சோலார் மூலமாக அவங்க ஜென்ரேட் பண்ணுறது இந்த அளவுக்கு பண்ணுறாங்களாம். அண்ட் நம்ம ப்ரீவியஸாக பார்த்த மாதிரி தான் இந்த விண்டு சோலார் ஹைப்ரிட் சிஸ்டம் வழியாக இவங்க பண்ணுற டெண்டர்ஸில் கிட்டத்தட்ட 96% இவங்களுக்கு தான் இந்த டெண்டரில் அலர்ட் ஆகுதான். ஸோ அந்த அளவுக்கு கன்வர்ஷன் வச்சுருக்காங்க. அண்டு ரிசீவபிள்ஸ் பார்த்திங்கன்னா ஷார்ட்டஸ்ட் ரிசீவபிள் டேஸ் அமாங் த பியர்ஸ். ஸோ இவங்களோட பியர்ஸை கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப கம்மியான டைம்லேயே இவங்க வந்து பணத்தை வாங்கியிருக்காங்க. அதாவது பொதுவாக கான்ட்ராக்ட் விடுறவங்கள பற்றி தெரியும். லைக் ப்ரீவியஸாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு ஐபிஓவில் கூட கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து காசை வாங்குறதுக்கு 200 அண்ட் சம்திங் டேஸ் கிட்ட ஆகிருக்கு அவங்களுக்கு. பட் இவங்களுக்கு இண்டஸ்ட்ரியிலே இந்த ஃபீல்ட்லேயே இவங்க ரொம்ப கம்மியான டைம்லேயே காசை வாங்கியிருக்காங்க கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து, அதுவும் 21 நாளைக்குள்ளாடி. ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயந்தான். அதுக்கப்புறம் இவங்களோட ஃபினான்ஷியல்ஸ் பார்த்தீங்கன்னா ரெவென்யூ வந்து 2024 400 கோடிகளாக இருந்திருக்கு. 2026 800 கோடிகளாக அதிகரிச்சிருக்கு, டபுள் ஆயிருக்கு. அண்ட் எபிட்டா மார்ஜினை பார்த்தீங்கன்னா 2024 விட 2026 அஃப்கோர்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ 85.9% மார்ஜின் வச்சுருக்காங்க. இதுக்கு ரீசன் நம்ம முதல்லே பார்த்துட்டோம். ஓனாக இவங்களே ப்ரொடியூஸ் பண்ணி சப்ளை பண்ணுறதுனால இவங்களுக்கு அதிகமான மார்ஜின்ஸ் இருக்குது. ஸோ இந்த கம்பெனியில் இருக்கிற பெரிய பிரச்சனையே இந்த கடன் தாங்க. ஸோ இந்த கடன் பார்த்திங்கன்னா 12,920 கோடிகள் இருக்குது. அதாவது 13,000 கோடிகள் இவங்க கடன் வச்சுருக்காங்க ஓவராலாக. இவங்களோட சொத்து மதிப்பும் 2024லேருந்து 26 அதிகரிச்சிருக்கு. அதுக்கு காரணமும் இவங்க கடன் மூலமாக தான் இந்த சொத்து மதிப்பையும் அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு ப்ராஃபிட்டாக வரக்கூடிய அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 40 கோடி தான். இவங்களுக்கு என்ன தான் 800 கோடி ரெவென்யூ வந்தாலும் மிச்சம் எல்லாமே அவங்களுக்கு வட்டிக்கு தான் போகுது. வெறும் 40 கோடியை தான் அவங்க ப்ராஃபிட்டாக பார்க்குறாங்க. ஓகேங்களா? அண்ட் ரிட்டர்ன் ஆன் நெட்ஒர்த்துன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் 1.18% தான் வருது. ரொம்ப 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 கம்மி. ரொம்ப மோசமான ஃபினான்ஷியல்ஸ் இது. அண்ட் இன்னொரு மோசமான விஷயம் என்னென்னா பியர்ஸோட கம்பேர் பண்ணும்போது இவங்களோட பிஇ பார்த்தீங்கன்னா 316 டைம்ஸ் அதிகமாக இருக்குது. இது ரொம்ப அதிகம். அது மட்டும் இல்லாமல் இவங்களோட பியர்ஸான அதானி கிரீன், என்டிபிசி, ஸோ அவங்களே நம்ம அதிகம் தான் முதல்ல பேசிக்கிட்டு இருந்தோம். பட் அவங்கள விட இவங்க டபுள் மடங்குக்கு அதிகமாக இருக்காங்க. ஆல்சோ ஏசிஎம்இ சோலார் ஹோல்டிங்ஸ், ஸோ அவங்களோட பிஇ வந்து ரொம்ப ரொம்ப கம்மி எல்லாரையும் கம்பேர் பண்ணும்போது. ஸோ இந்த அளவுக்கு இண்டஸ்ட்ரியில் ரிட்டர்ன் ஆன் நெட்ஒர்த் நல்லாவே வச்சுருக்கக்கூடிய கம்பெனிஸ் இருக்கும்போது இவங்களோட கம்பெனிங்கிறது இன்வெஸ்டர்ஸ் மத்தியில் ஒரு நெகட்டிவான பார்வையை தான் கொடுக்குது. ஸோ அதனால் இவங்க வந்து ஃப்யூச்சரில் என்ன மாதிரி இந்த கடனை அடைச்சிட்டு இவங்களோட கேஷ் ஃப்ளோவை எப்படி அதிகப்படுத்துகிறாங்க, எப்படி ப்ராஃபிட் அதிகப்படுத்துகிறாங்க, எப்படி மிச்சம் இருக்கிற கடன் எல்லாம் அடைக்க போகிறாங்கங்கிறத பொறுத்து தான் பார்க்க முடியும். ஏன்னா இந்த ஐபிஓவில் 1,400 கோடிக்கான கடனை தான் அடைக்க போகிறாங்க. ஆனால் இங்கே 13,000 கோடி கிட்ட கடன் இருக்குது. அப்படி பார்க்கும்போது ரிமைனிங் இன்னும் 11,000 12,000 கோடி கிட்ட கடன் இருக்குது இல்லையா? ஸோ அதை அடைக்கணும்னா இன்னும் அவங்களுக்கு பல நாட்கள் தேவைப்படும். இன்னும் அவங்க அதிகமான கான்ட்ராக்ட்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ இன்னும் நிறைய பீக் சேல்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ப்ரொடக்ஷன் அதிகமாக பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இது அவங்களுக்கு பெரிய ரிஸ்க்காக முடிய போகுது. ஸோ இவங்களோட ஸ்வாட் அனாலிசிஸ் பார்க்கலாம். ஸ்ட்ரென்த்துன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டே பார்த்த மாதிரி தான் 147 நாளைக்குள்ளாடி இவங்க அந்த ப்ராஜெக்டும் பண்ணி முடிப்பாங்க. அதே மாதிரி எபிட்டா மார்ஜின் அதிகமாக இருக்குது. அண்டு இவங்க போட்டிருக்க கான்ட்ராக்டும் பார்த்திங்கன்னா 25 வருஷத்துக்கான பெரிய கான்ட்ராக்ட் வச்சுருக்காங்க. அண்டு ப்ரொமோட்டர்ஸும் ரொம்ப நல்ல பெரிய கம்பெனி. ஸோ அவங்க வந்து ஈஸியாக பேக்கப்பும் பண்ணுவாங்க இந்த கம்பெனியை ஏதாவது பிரச்சனைனாலும்.
அண்ட் வீக்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த கடன் தாங்க. அதுக்கப்புறம் ப்ராஃபிட்டும் ரொம்ப கம்மி. அதே மாதிரி ரிட்டர்ன்ஸும் இதனால ரொம்ப கம்மி. அது நம்ம இப்போ ப்ரீவியஸாக பார்த்துட்டோம். அண்ட் அதை தாண்டி இவங்களுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க் இருக்குது. ஸோ அது என்னென்னா டாப் கிளைண்ட்ஸ் கிட்டேருந்து மட்டும்தான் இவங்களுக்கு ரெவென்யூ வந்துட்டு இருக்கு. இதை தாண்டி புதிய கிளைண்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் இவங்களால இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி பார்க்கும்போது 500 ஜிகாவாட்டுக்கான ரினியூவபிள் கெப்பாசிட்டியை 2030க்குள்ளே கொண்டு வரணும்னு நம்ம கவர்மெண்ட் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி கம்பெனிஸுக்கு அது பாசிட்டிவான விஷயம் தான். அதே மாதிரி BESS பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம். ஸோ இதை வந்து கிரியேட் பண்ணுறதுல இவங்க அதிகமான கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாங்க. ஸோ அது என்னென்னா நம்ம பொதுவாக சோலாரில் பண்ணுறது எல்லாமே சேவ் பண்ண முடியாது. டைரெக்டாக சப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இல்லை டிசிலேருந்து ஏசியாக கன்வெர்ட் பண்ணி சப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை சேவ் பண்ணி தேவைப்படுற நேரத்தில் யூஸ் பண்ணுற மாதிரியான விஷயம். அதை தாண்டி நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த IPO முடிஞ்சதுக்கப்புறம் முழுக்க டெப்ட் ரீபேமெண்ட்டுக்கு தான் இவங்க ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி த்ரெட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட கடன் வந்து அதிகமான வட்டி பே பண்ணுறதுனால அது வந்து பெரிய த்ரெட்டு தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2210 கோடிக்கான கண்டிஜென்ட் லயபிலிட்டி இருக்குது. ஸோ அப்படின்னா என்னென்னா நம்ம ஃபினான்ஷியல் ஷீட்டில் காட்டாமல் இருக்கக்கூடிய கடன், வெளியில் ஏதாவது வாங்கியிருக்கக்கூடிய கடனாக இருக்கும். இல்லை அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கம்பெனிக்கு வந்து இந்த கம்பெனிக்கு கடன் பே பண்ணலான்னா நான் தான் பொறுப்புன்னு பிணைய கையெழுத்து போடுறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி சில ரிஸ்க் இருக்குது. ஸோ இதை நம்ம ப்ரீவியஸாக ஒரு IPOவில் இந்த டீட்டெயிலாக பார்த்துருப்போம். ஸோ அந்த கடன் இவங்கக்கிட்ட இருக்குது. ஆனால் அது வந்து இவங்களோட ஃபினான்ஸில் வருமா வராதாங்கிறது வந்து இப்போ நமக்கு தெரியாது. ஃப்யூச்சரில் தான் தெரிய ஆரம்பிக்கும். அண்ட் அதே மாதிரி ஜியோபொலிட்டிக்கல் சப்ளை செயின் இஷ்யூ, அதாவது வெளிநாடுகளில் நடக்கிற போகிறனால இவங்களுக்கு ரா மெட்டீரியல்ஸ் வராமல் பாதிக்கப்படுறதுனால அது வந்து ஒரு இஷ்யூவாக இருக்கும் இவங்களுக்கு. அதை தாண்டி நம்ம கவர்மெண்ட் கொண்டாடுற ரெகுலேட்டரி ரூல்ஸ், அதாவது இந்த என்வரான்மெண்ட்டுக்கு சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ரூல்ஸ் கொண்டு வருவாங்க. திடீர்னு கிரிட்டை மாற்றி இந்த கிரிட்டில் போடணும், இந்த கிரிட்டில் இப்போ தான் எடுக்கணும், இப்போ எடுக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் திடீர்னு போடுறதா இருக்கட்டும், திடீர்னு ஒரு டேரிஃப் அனௌன்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு மேஜரான த்ரெட்ஸ். ஸோ இந்த IPO வந்து அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இப்போ வரைக்கும் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 8 to 9% இருக்குது. ஆனாலும் இதை லிஸ்டிங்காக கூட நம்ம அப்ளை பண்ணக்கூடாது. ஏன்னா அதிகமான PE இருக்குது. ஸோ இப்போதைக்கு கிரே மார்க்கெட் இருந்தாலும் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிற டைமில் குயிக்காக அது வந்து லாஸுக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த அளவுக்கு PE இருக்குன்னா கண்டிப்பாக லிஸ்டிங் அப்புறம் இது ஃபால் ஆக தான் போகுது. எந்த அளவு ஃபால் ஆகுதுன்னு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அண்ட் லாங் டேர்முக்கு பார்க்குறப்போ ஓகே தான், அது க்ரீன் எனர்ஜி கம்பெனி தான். ஆனால் இவங்களோட பியர்ஸே நல்லாவே பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக இந்த கம்பெனிக்கு மேலே இன்வெஸ்டர்ஸ் கண்ணு போகாது. ஸோ அதனால் ஃப்யூச்சருக்கு நம்ம இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமாங்கிறத போக போக அவங்களோட டெப்ட் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்து நம்ம யோசிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு இதை அவாய்ட் பண்ணுறதே நல்லது. பொதுவாக நான் எல்லாமே நல்ல IPOs தான் பேசுவேன். பட் இருந்தாலும் ஒரு சிலர் வந்து கேட்குறீங்க இந்த IPO போடுங்க, வீடியோ போடுங்க அப்படின்னு. ஸோ அதனால தான் இதை ரெக்கார்ட் பண்ணுறேன். அண்ட் இந்த IPOவில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களா இல்லையா, ரிஸ்க் எடுக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ ஓவராலாக இந்த கம்பெனி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராப்பரான நிதி மேலாண்மை இல்லாமல் கம்பெனி ரொம்ப பெரிய கடனில் மாட்டிக்கிட்டாங்க. அண்டு இந்த IPOலையும் அதிகமான ப்ரைஸிங்கில் வரதுனால இந்த கம்பெனிங்கிறது நமக்கு இப்போதைக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான குவாலிட்டியை இழந்துருச்சு. ஸோ அதனால் நெக்ஸ்ட் IPOவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆர் டேர்ம் இன்சூரன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கூகுள் ஃபார்ம் லிங்கை ஃபில் பண்ணுங்கள். நான் பர்சனலாக உங்களை ரீச் பண்ணி உங்களுக்கு பெஸ்ட்டு அட்வைஸ் கொடுக்குறேன். அண்ட் அதை தாண்டி உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் பற்றி கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட் புக்கும் அமேசானில் இருக்குது. ஸோ அதோட லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வாங்கி கற்றுக்கோங்க. அண்டு பணத்தை உங்கள் பக்கம் ஈர்க்கணும்னா மறக்காமல் மணி மேக்னெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.